Welcome students, 10th standard English public exam 2025 உடைய கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் கரெக்டான ஆன்சர். இதை ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா poetic lines பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சுவேஷன்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்சுக்கான ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு 26 பொறுத்த வரைக்கும் எனி கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் கேன் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இந்த சென்டென்ஸ் தான் எழுதணும்னு கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் எரர் இல்லாமல் கரெக்டாக அந்த சென்டென்ஸை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இந்த சென்டென்ஸ்லேருந்து தான் அந்த ஒரு கொஷின் வந்திருக்கும். அந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கிராமரோட கரெக்ட் சென்டென்ஸ் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுமாதிரி 27A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாற்றி இருக்கும். அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணி அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வந்து கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு நீங்களே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல, இந்த சென்டென்ஸ் தான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் கொடுக்கல. அவங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அண்டு செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோட் மேப், நீங்கள் எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. அண்டு பேராகிராஃப்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் த இன்ஸ் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர். இந்த இன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அந்த பேராகிராஃபை ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெசனுக்கான பேராகிராஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயமோட பேராகிராஃபும் நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு 35ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டது, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்லாம் கேட்டிருந்தாங்க. இல்லை ரைமிங் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 2 கன்ஃபார்ம் எழுதியிருக்கணும், 2 ரைமிங் வேர்டு எழுதியிருக்கணும். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா AABB அதான். அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சானிஃபிகேஷன் ரைட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லைனா எப்பித்தட், இது 2த்தில் எதனா ஒன்று ரைட் பண்ணியிருந்தால் ஓகே. அப்புறம் டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலிட்ரேஷன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சம்மர் சோல்டுன்னு எழுதி எஸ்எஸ்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கணும். 36 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த என்ன பேராகிராஃப்னு நீங்கள் கண்டுபிடிச்சி டைட்டில் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த போயம் லைன்ஸுக்கான பேராகிராஃபை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மார்க்கு, கன்க்ளூஷன் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட் பண்ணுவாங்க. அண்டு செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜம்பிள்டு கொகிரண்ட் ஆர்டர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸாக இருக்கும், மாற்றி இருக்கும். நீங்கள் கரெக்டான கொகிரண்ட் ஆர்டரில் நீங்கள் ரைட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பி 38 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தால் ஒவ்வொரு கொஷனுக்கு 1 மார்க் வீதம் உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அண்டு செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த ப்ராடக்ட், பிராண்ட், அவுட்லெட் அதை ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. இமேஜஸ், நீங்கள் விஷுவலாக ஒரு இமேஜஸ் வரைஞ்சிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றியான ஒரு ஆஃபர்ஸோ இல்லை அதை பற்றியான ஒரு டீட்டெயில்ஸோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அட்ரஸ் கன்ஃபார்ம் 1 மார்க்கு. பார்டர் அண்ட் லைன் டு ஆர்கனைஸ் 1 மார்க்கு. இப்போ நீங்கள் பாக்ஸ், உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு பாக்ஸ் வச்சு போட்டு வச்சுருந்தா கூட 1 மார்க் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் 5 மார்க்ஸே வாங்கிடலாம். லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. அப்புறம் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ரைட் பண்ணணும், சம்மரி, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, அதற்கெல்லாம் மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்பாட் எரர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்ப்பா. அதில் டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல்னு போட்டாலும் ஓகே, ஐ ஷல் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல் எது போட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டுத்தில் எதனா ஒன்று போட்டுருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. போயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸுக்கான போயம், ஒவ்வொரு லைன்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, அப்போ 5 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரிலேருந்து நீங்கள் போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதற்கான டைட்டில் ரைட் பண்ணணும். நீங்கள் எந்த பேராகிராஃப்னு கரெக்டாக ரைட் பண்ணி டைட்டில் ரைட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் 1 மார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மரியை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு 6 மார்க்கு. மாரல் கன்ஃபார்ம், நீங்களே ஒரு மாரல் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க். இப்படி தான் கொடுப்பாங்க. அண்டு 47 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பேசேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சரு கொஷின் கொடுப்பாங்க, நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். இது 2மே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீ கொடுத்துட்றேன். தேங்க்யூ.